ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு ஏதாவது சொதப்பிடும், ரிவீட் அடிச்சிட்டோம் நம்மளும் எதிர்பார்த்தாங்க. கடைசியில் இல்லைங்க, ஒரு வழியாக சக்தி தப்பிச்சிட்டாங்க. இப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம சக்தி வந்து நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நீ உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க தேனுக்கிட்ட. தேனு தான் பார்த்துச்சின்னு வேற சொல்லிட்டாங்க. நம்ம மீனாள் சரியான ஆளு தாங்க. ஊசி பட்டாசுக்கு ஏற்ற அணுகுண்டுன்னு நிரூபிச்சிருச்சுங்க. ஊசி பட்டாசும் நம்ம மீனாலும் சேர்ந்துட்டு நம்ம எப்படியாவது சக்தி மேலே பழிய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ண. இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ சிக்கல் சிவபதி வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கிறானா, ஊருக்கு அயோக்கியம் தானே பண்ணாலும் வீட்டுக்குள்ளே ஞாபகம் என்ன நியாயமாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இன்னொரு பக்கத்து நம்ம தேனோட புருஷன் மிரட்டுறாரு, நீ சக்திக்கு எதிராக தான் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு. நம்ம தேனே டேய் போட, என் பிள்ளைய காப்பாற்றி கொடுத்தவடா அவன், நான் கண்டிப்பாக நியாயமாக நடந்துக்க வேண்டான்னு சொல்லிட்டு ஆமாம்மாம்மா நான் பார்த்தேன். அப்போ மீனால் வந்து தள்ளியெல்லாம் விடல, மீனால சக்தி இது மாதிரி மேட்டை தடிக்க கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு போச்சு நம்ம மீனாளுக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஊசி பட்டாசுக்கும் போயிடுச்சு புஷ்ஷுன்னு. மாமியார்னா இவ்வளோ கேவலமான வில்லத்தனமாக இருக்குங்கிறது இவங்கள பார்த்தா தான் தெரியுதுங்க. அப்போ இப்படிலாம் ஃப்ராடத்தனம் பண்ணி தான் மகன்கள்கிட்ட பிரிக்கிறது மருமகளை. என்ன ஒரு ஆனந்தம், இதுக்கு கல்யாணம் பண்ணாமலே வச்சுருக்கலாமே. அதுக்கப்புறம் தான் பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்ச சிக்கல் சிவபதி சிக்கி போய் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு தட்டு தடுமாறி அவர்கிட்ட அப்படியே சமாளிச்சுட்டு அப்படியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் மீனால கூட்டு வர சொல்லி நம்ம சக்தியோட வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. இல்லை முடியாது, அவள் அங்கேயே கிடக்கட்டும்னு சொல்கிறாங்க. சொன்னால் யாராவது கேட்குறீங்களா? அப்புறம் சரி கூப்பிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலைன்னு அட்வைஸ் பண்ணுற மீனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.